ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிபிச்சி டிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, இன்றைக்கி சயின்ஸ் அண்டு தமிழில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஷின்ஸாவது எக்ஸாமுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டெட் சம்மந்தப்பட்ட எல்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் கிடைக்காம போகலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th விலங்குகள் வாழும் உலகம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு செல் உயிரி அப்படின்னு என்னென்னத்தை சொல்கிறோம்னா பாரமீசியா, அமீபா, யூக்ளினா, கிளாமிட்டோமோனஸ் இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரி. இப்போ ஒரு செல் உயிரிக்கான இவற்றில் எவை ஒரு செல் உயிரிகள் அப்படின்னு கேட்டு வேற 3 கொடுத்து இதில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். பாரமீசியா, அமீபா, யூக்ளினா, கிளைகோமோனோசிஸ். ஒருவேளை வந்து இவற்றில் ஒரு செல் உயிரி அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்து வேற ஒன்று கூட விடலாம். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது பாரமீசியா, அமீபா, யூக்ளினா, கிளாமிட்டோமோனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பல செல் உயிரிகள் என்ன? புலி, மனிதன், குரங்கு, மண்புழு, நத்தை, தவளை, மீன் மற்றும் புறா. இவங்க எல்லாமே வந்து பல செல் உயிரம் கொண்டது. ஓகேங்களா? ஒட்டகம் நீண்ட கண் இமை, திமில், வியர்வை சுரப்பிகள் இல்லை. ஓகேவா? ஒட்டகத்துக்கு வந்து நீண்ட கண்ணிமை இருக்குது, திமில் இருக்குது. எது இல்லை ஒட்டகத்துக்கு? எது இல்லைன்னு சொன்னாங்கன்னா வியர்வை சுரப்பிகள் இல்லை. அதுக்கு வியர்வையே வராது, அதனால தான் அது பாலைவனத்தில் இருக்குது. தடித்த தோல், நல்லா தடித்த தோல், தட்டையான கால், அதிக அளவு நீர் சேமித்தல். அது வந்து நீர் அதிகமாக சேமிச்சுக்கிறதுனால பாலைவனத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு அப்படின்னா செல்கள். இதுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு என்னென்னா செல்கள். ஓகேவா? சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவை 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்குது. ஓகேவா? சிங்கப்பூரில் இருக்க ஜூராங் அப்படிங்கிற பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவை 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளது. பாரமீசியா அப்படின்னா நீரில் வாழும் உயிரி. பாரமீசியா எங்கே இருக்கிறது? நீரில் வாழும் உயிரி. இது தனது குறு இலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. பாரமீசியா எங்கே வாழும்? நீரில் வாழும் உயிரி. இது வந்து குறு இலை மூலமாக தான் இடப்பெயர்ச்சி செய்யுது. ஓகேங்களா? இதில் அமீபா விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்களை பெற்றுள்ளது. ஓகேவா? இந்த இது வந்து அமீபா விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்களை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடங்குளம். இது 3 தான். தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம் கீழ்கண்டவற்றில் எவை அப்படின்னு கேட்டு வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். எது வேணால் கொடுக்கலாம் இந்த 3லையும். ஓகேங்களா? வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம். குளிர்கால உறக்கம் யாருன்னா குளிர்காலத்தில் தூங்குவானா ஆமை. அதுதான் நல்ல ஓடு வந்து திடமாக வச்சுருக்கு, போர்வை மாதிரி பொத்திட்டு குளிர்காலத்தில் தூக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடைக்கால உறக்கம்னா நத்தை. கோடை காலத்தில் வந்து நத்தை தூங்கும். ஓகேங்களா? ஒட்டகத்தின் உடலில் வியர்வை வெளியேறுவதில்லை. ஒட்டகத்தின் உடலில் வியர்வை வெளியேறுவதில்லை, அது ஒரு பாயிண்ட். பாலைவன கப்பல்னு எதை சொல்கிறோம்? ஒட்டகம். நீர் அருந்தாத உயிரினம்னா கங்காரு எலி. நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம்னா கங்காரு எலி. விலங்கு சுவாசத்திற்கு செவில்களை சிறப்பு சுவாச உறுப்புகளாக பெற்றுள்ளது. விலங்கு சுவாசத்திற்கு செவில்கள் சிறப்பு சுவாச உறுப்புகளாக பெற்றுள்ளதுன்னா மீன் தான் வந்து செவில்களை வந்து சிறப்பு சுவாச உறுப்பு, அந்த செவில் மூலமாக தான் சுவாசிக்குது. பாரமீசியம் ஓரிடமிருந்து வேறொரு இடத்திற்கு நகர்வது குறியிலை. குறியிலை மூலியமாக தான் பாரமீசியம் நகருதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அமீபா பொய்க்கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி. அமீபா பொய்க்கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்யுது. ஓகேவா? மீனின் சுவாச உறுப்பு செவில்கள் ஆகும். ஓகேவா? ஒட்டகம் திமிலில் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சோசியலுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இதை நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் எழுதியிருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் டெட்டுக்கு தமிழ். ஓகேவா? ஆசிரியப்பாவில் என்ன ஓசை இருக்குன்னா அகவலோசை கொண்டது. ஆசிரியப்பா அகவலோசை. கடை அயற்பாதம். கடை அயற்பாதம் இதுனா நேரிசை ஆசிரியப்பா. கடை அயற்பாதம்னா 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் வந்தால் அதன் அடி களி நெடிலடி. 6 அல்லது 6 வயசுலேருந்தே களி கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம். களி நெடிலடி. வெண்பா வெண்டலை அமைய வேண்டும். வெண்பா வந்து வெண்டலையில் அமைய வேண்டும். காய் முன் நேர் வந்துச்சுன்னா அது வெண்சீர் வெண்டலைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? குற்றியலுகர ஓசையில் முடியும் சீர் காசு பிறப்பு. குற்றியலுகர ஓசையில் என்னென்ன சீர் முடியும்னா காசு பிறப்பு. 13 அல்லது அதற்கு மேற்பட்ட அடி வருவது களி வெண்பா. 13 அல்லது அதற்கு மேற்பட்ட களி முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி 13 வந்தவே களி வெண்பா. வெண்பா 5 வகைப்படும். இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஹரிகுமார். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது. இப்போ வந்து எப்போ யாருன்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த கொஷின் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மாட்சி அப்படின்னா பெருமை. மாட்சினா பெருமை, நோன்மைனா வலிமை.
நிலை ஈய அப்படின்னா ஈய அப்படின்னு வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடி. ஊ அப்படின்னா இன்னிசை அளபடி. ஊல முடிஞ்சுது அப்படின்னா ஓகேங்களா. உரன் அப்படின்னா வலிமை. உரல் வந்து உரலை சுற்றுறதுக்கு ஒரு வலிமை வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலுனா கோடாரி. மலு கோடாரி. பிசிராந்தையர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி. பிசிராந்தையர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னா அறிவுடை நம்பி. புறநானூறு பாடல்களை 1894 ஊவேசா அச்சுப்பதிவில் வெளியிட்டார். சரிங்களா. திருக்குறள் ஏட்டுச்சுவடியிலிருந்து அச்சிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா எப்போ? மலர்னா அனிச்ச மலர். திருக்குறளில் இருக்க மலர் அனிச்ச மலர். 1812 தான் வந்து திருக்குறள் ஏட்டுச்சுவடியில் அச்சிடப்பட்டது. அது வரைக்கும் வந்து அது வெறும் நார்மலாக எப்படி அவங்க எழுதி வச்சாங்களோ அதில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. திருக்குறளில் இருக்க மலர் என்னென்ன மலர்னா அனிச்ச மலர், குவளை மலர், 2 மலர் சொல்லியிருக்காங்க. பழம் என்ன பழம் சொல்லியிருக்காருன்னா நெருஞ்சி பழம். ஓகேங்களா. திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் மணக்குடவியனார். மணக்குடவியனார் தான் திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதினார். ஓகேங்களா. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் சீக்கிரமாக நிறைய வரும்போது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.